காவேரி வந்து மயக்கமாயிட்டு கீழே விழுற டைம்ல கங்கா போய் பிடிச்சிட்டு, காவேரி என்னாச்சு காவேரி, கண்ணை முழிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு குமரன் அவங்க அம்மா இருந்துகிட்டு, போய் தண்ணி எடுத்து வந்து தெளிச்சு விடுங்க, அப்பதான் அவ எழுந்திரிப்பா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவ வாந்தி எடுக்கும் போதே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு வாங்கன்ட்டு, நீங்க தான் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அவ வந்து சாப்பிட்டதா சேரலன்னு சொன்னா அதையெல்லாம் கேட்டுட்டு நீங்க கம்மனு வீட்டுல உட்காந்துருப்பீங்களா? அந்த டைம்ல பாட்டி வந்துட்டு, சாரதா நீனாவது சொல்றது கேளு, காவேரியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலாவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால சாரதா எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. டாக்டர் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு குட் நியூஸ்ங்க, உங்க பொண்ணு கன்சீவா இருக்கா அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. காவேரிக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், இது எப்படியாவது நம்ம விஜய் கிட்ட சொல்லணுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இருந்தாலும் அம்மா வந்து திட்டுவாங்கன்றதுக்காக அமைதியாவே காவேரி நின்றுட்டு இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு, என்ன காவேரி உன் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. காவேரி எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சாரதா கிட்ட, இங்க பாருங்க, இதுக்கு மேல எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும், நீங்க மாட்டுக்கும் கூட்டிட்டு வந்து உங்க வீட்லயே வச்சுக்காதீங்க, உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கணும்ட்டு, அவளுக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்க விட்டுருங்க. டாக்டர் வந்து இப்படி சொன்னதும் சாரதா டென்ஷன் ஆயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காவேரியை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. என்னடி கான்ட்ராக்ட்ல தான் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்க, ஆனா இப்படி நடந்து போச்சு. குமரன் அவங்க அம்மா வந்துட்டு, இதுக்கு மேல இங்க இருந்தா சாரதா இது நல்லா இருக்காது, தயவு செய்து நீ விஜயோடைய அனுப்பி வச்சிரு அப்படின்றாங்க. சாரதா மனசு மாறி காவேரி வந்து விஜயோட போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.